Hi, good morning everybody. This is Savitri. Vidya Lakshmi YouTube channel welcomes you back. Today we are going to discuss about dimension topic, second part, 11th standard NEET syllabus, dimension part 2. Yes? Yes. Yesterday we were discussing dimension formula for certain quantities. Today we are going to discuss dimension formula for few derived quantities and then few topics. Yes. Now first one, charge. Dimension formula for charge. So how to get the dimension formula for charge? Charge. We know the formula for charge, okay? That is, current is rate of flow of charge. We know the definition. Current. Current-ங்கிறது என்னது? Rate of flow of charge அப்படிங்கிறது தெரியும். இதில் இருந்து சார்ஜ் ஃபார்முலா டெரைவ் பண்ணிக்கணும். சார்ஜுக்கு ஃபார்முலா என்ன? Q equal to IT. So, formula for charge வந்து IT. So, இப்போ டைமென்ஷன் ஃபார்முலா எழுதிடலாம் இல்லை? ஸோ ஐக்கு டைமென்ஷன் ஃபார்முலா என்னது? கரண்ட்டுக்கு current-ஓட dimension formula A and time-க்கு dimension formula T. That's all. AT. So, dimension formula for charge is A into T. That's all. Okay? Very simple question. Then, second one we have magnetic induction. Magnetic induction. முதல்ல இந்த மேக்னெட்டிக் இண்டக்ஷனுக்கு ஃபார்முலா கொண்டு வரணும். சரியா? நமக்கு வந்து என்ன ஃபார்முலா தெரியும் அப்படின்னா, ஃபோர்ஸ் ஆன் அ கரண்ட் கேரியிங் கண்டக்டர் பிளேஸ்ட் இன் அ மேக்னெட்டிக் ஃபீல்ட் அப்படின்னு நம்ம ஒரு கொஸ்டின் படிச்சிருப்போம் தியரியில். ஓகே, அதுக்கான ஃபார்முலா தெரியும். ஸோ ஃபோர்ஸ் ஆன் அ கரண்ட் கேரியிங் கண்டக்டர் இஸ் ஈக்குவல் டு BIL sin theta இப்படிங்கிற ஃபார்முலா நம்ம வந்து தியரியில் படிச்சிருக்கோம். ஃபோர்ஸ் ஆன் அ கரண்ட் கேரியிங் கண்டக்டர் BIL sin theta. ஓகே, ஸோ இதுலேருந்து நமக்கு தேவை மேக்னெட்டிக் இண்டக்ஷன். மேக்னெட்டிக் இண்டக்ஷன்ங்கிறது B. ஸோ B ஈக்குவல் டு F/IL. இங்கே சைன் தீட்டாக்கு நோ டைமென்ஷன், அதனால சைன் தீட்டாவை நம்ம கால்குலேட் பண்ணிக்க வேண்டாம். ஃபார்முலாவில் சைன் தீட்டா இருந்தாலும் சைன் தீட்டா ஹேஸ் நோ டைமென்ஷன். ஓகே, ஏன்னா சைன் தீட்டாக்கு என்ன வேல்யூ போட்டாலும் நமக்கு என்ன கிடைக்கும்? இட்ஸ் மியர் அ நம்பர் இல்லை? இப்போ 30 சப்ஸ்டிட் பண்ணாலும் சரி, 45 சப்ஸ்டிட் பண்ணாலும் சரி, ஓகே 60 சப்ஸ்டிட் பண்ணாலும் சரி, 90 சப்ஸ்டிட் பண்ணாலும் சரி, நமக்கு ஏதாவது ஒரு நம்பர் கிடைக்க போகுது. ஓகே, 0வோ 1ஓ, ஓகே 1/2ஓ, √3/2ஓ, அந்த மாதிரி ஏதோ ஒரு நம்பர் தான் கிடைக்க போகுது. அப்போ சைன் தீட்டா இஸ் மியர் அ நம்பர். அப்போ அதுக்கு டைமென்ஷன் கிடையாது. சரியா? அப்போ சைன் தீட்டாவை விட்டுட்டு F/ILன்னு எடுத்துக்கலாம். அப்போ ஃபார்முலா என்ன? மேக்னெட்டிக் இண்டக்ஷன் B ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பை கரண்ட் இன்டூ லென்த். ஓகே, ஃபோர்ஸ் பை கரண்ட் இன்டூ லென்த், இதான் வந்து நமக்கு ஃபார்முலா. சரியா? ஸோ இப்போ இந்த ஃபார்முலா வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம்? ஓகே, டைமென்ஷன் ஃபார்முலா எழுதிட்டோம். ஓகே, ஸோ ஹவு டு ரைட் த டைமென்ஷன் ஃபார்முலா நவ்? ஃபோர்ஸுக்கு டைமென்ஷன் ஃபார்முலா தெரியுமா? ML T⁻⁻2 டிவைடட் பை கரண்ட்டோட டைமென்ஷன் ஃபார்முலா தட் இஸ் A, லெங்க்த்தோட டைமென்ஷன் ஃபார்முலா L. ஓகே, அப்போ L கேன்சல் ஆகிடும். ஸோ டைமென்ஷன் ஃபார்முலா இஸ் M T⁻⁻2. இந்த A நியூமரேட்டரில் கொண்டு வந்தீங்கன்னா A⁻⁻1. ஸோ திஸ் இஸ் தி டைமென்ஷன் ஃபார்முலா ஃபார் மேக்னெட்டிக் இண்டக்ஷன். எஸ், ஸோ ஃபார்முலா தெரிஞ்சால் டைமென்ஷன் ஃபார்முலா எழுதுறது ஈஸி இல்லை? ஓகே, தென் வாட் இஸ் நெக்ஸ்ட்? நெக்ஸ்ட் வி ஹவ் ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட். ஓகே, ஸோ வாட் இஸ் ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட்? ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட்னா முதல்ல என்ன டெஃபினேஷன் தெரியணும். ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட்னா ஃபோர்ஸ் ரெக்வயர்ட் டு ப்ரொடியூஸ் யூனிட் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஓகே, ஸோ யூனிட் டிஸ்பிளேஸ்மெண்ட் கொடுக்கறதுக்கு ஒரு ஆப்ஜெக்டை யூனிட் டிஸ்பிளேஸ்மெண்ட் 1 மீட்டர் அல்லது 1 சென்டிமீட்டர் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு தள்ளுறதுக்கு எவ்வளோ ஃபோர்ஸ் நம்ம கொடுக்குறோமோ அந்த ஃபோர்ஸ் ஆனது ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட். ஸோ ஃபோர்ஸ் ரெக்வயர்ட் டு ப்ரொடியூஸ் யூனிட் டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் கால்டு ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட். ஸோ முதல்ல ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட்டுக்கு டெஃபினேஷன் எழுதிக்கோ. ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட். ஸோ திஸ் ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட்டை வந்து நம்ம வேற எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட்னு கூட நம்ம சொல்லலாம். So force constant is force required to give unit displacement, force per length. இதானது formula, okay, for force constant. So forceக்கு dimension formula ML T⁻⁻2 divided by Lக்கு dimension formula capital L. Okay, so இப்போ L cancel ஆயிடும். So dimension formula for
force constant is mt power minus 2. So what is the dimension formula for force constant? mt power minus 2 is dimension formula for force constant. சரியா? Okay, next we have gravitational constant. Okay, so what is gravitational constant? How to derive gravitational constant dimension formula? இப்போ நமக்கு வந்து gravitational forceக்கு formula தெரியும்ல. So gravitational forceக்கு என்ன formula? Gravitational force is equal to F equal to G m1 m2 by r square. So this is the formula for gravitational force. Okay, gravitational force F is equal to G m1 m2 by r square. ஓகே, இதான் வந்து ஃபார்முலா. இதுலேருந்து நமக்கு என்ன தேவை? கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட். எது கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட்? ஜி தான் நமக்கு கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட். அதோட டைமென்ஷன் ஃபார்முலா தான் நமக்கு தேவை. அப்போ நம்ம என்ன செஞ்சுக்கணும்? ஜியோட ஃபார்முலா எழுதிக்கணும். அப்போ ஜி என்னது? எஃப் இந்த ஆர் ஸ்கொயர் இந்த சைட் கொண்டு வந்து நியூமரேட்டர் வந்துடும். எஃப்ஆர் ஸ்கொயர் டிவைடட் பை m1 இன்டூ m2. ஓகே, இதான் வந்து ஜியோட ஃபார்முலா. இப்போ டைமென்ஷன் ஃபார்முலா எழுதிடலாமா? ஃபோர்ஸ் ml t power minus 2 into r. r na l, இங்கே r ஸ்கொயர் இருக்கிறதுனால l ஸ்கொயர் டிவைடட் பை மாஸ் m1 m2 ரெண்டுமே மாஸ் தான். இப்போ ரெண்டு தடவை m எழுதிக்கலாம். ஓகே, ஸோ ஒரு m வந்து கேன்சல் ஆகிடும். ஓகே, இந்த l இன்டூ l ஸ்கொயர் வந்து l கியூப் ஆகிடும். சரியா? ஸோ அப்போ l கியூப் t பவர் மைனஸ் 2 டிவைடட் பை m. இந்த m நியூமரேட்டரில் கொண்டு வந்துரு. அப்போ என்ன ஆகிடும்? m பவர் minus 1 L cube T power minus 2. So this is the dimension formula for universal gravitational constant. அவ்வளவுதான். Yes? Okay. Now next we have Planck's constant. Okay. இதான் வந்து next question. What is Planck's constant? So Planck's constant E is equal to h nu. நமக்கு ஃபார்முலா தெரியும். E equal to h nu, இதான் ஃபார்முலா. ஸோ இதுலேருந்து h தான் நமக்கு பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட். h is equal to E divided by nu. ஓகே, ஸோ இதான் நமக்கு ஃபார்முலா. ஓகே, இதுலேருந்து டைமென்ஷன் ஃபார்முலா எழுதிடலாமா? எனர்ஜிங்கிறது ஒர்க் டன்னா ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்பிளேஸ்மெண்ட். சரியா? எனர்ஜி இஸ் நத்திங் பட் ஒர்க் டன்னா ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்பிளேஸ்மெண்ட் பை ஃப்ரீக்வன்சி நியூ. சரியா? ஃபோர்ஸோட டைமென்ஷன் ஃபார்முலா ml t பவர் மைனஸ் 2 இன்டூ டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து L divided by frequency is reciprocal of time period. அப்போ 1/t. frequency is reciprocal of time. சரியா? ஸோ இப்போ இந்த t வந்து அப்படியே நியூமரேட்டரில் வந்துடும். இப்போ m l into l l ஸ்கொயர் t பவர் மைனஸ் 2, இந்த t அப்படியே நியூமரேட்டரில் வந்துடும். அப்போ t பவர் 1. சரியா? ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு m l ஸ்கொயர் t பவர் மைனஸ் 2ஐயும் 1ஐயும் சிம்பிளிஃபை பண்ணால் t பவர் minus 1. So this is the dimension formula for Planck's constant. So Planck's constant க்கு m l square t power minus 1. That's all. Okay, very simple. போட தன்னால நீயே போட்டுடுவ. Then next one is we have Faraday constant. Okay, Faraday constant. Faraday constant formula is Avogadro constant. Avogadro constant into elementary charge. This is the formula. Avogadro constant into elementary charge. Avogadro constant அப்படினா என்ன அப்படினா எவ்வளோ நம்பர் ஆஃப் பார்ட்டிகிள்ஸ் 1 மோல் ஆஃப் அ கேஸில் இருக்குது, அதான் வந்து Avogadro constant. ஓகே, ஒரு மோல் கேஸ் அதில் எவ்வளோ நம்பர் ஆஃப் பார்ட்டிகிள்ஸ் இருக்குது. அப்போ நம்பர் ஆஃப் பார்ட்டிகிள்ஸ் டிவைடட் பை 1 மோல் ஆஃப் அ கேஸ். ஓகே, இதான் வந்து ஃபார்முலா. நம்பர் ஆஃப் பார்ட்டிகிள்ஸ் பை 1 மோல் ஆஃப் அ கேஸ் இன்டூ எலிமெண்ட்ரி சார்ஜ். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் பார்ட்டிகிள்ஸ், இதுக்கு வந்து யூனிட் இது டைமென்ஷன் கிடையாது, 1 பை மோல். மோலோட டைமென்ஷன் என்னது? மோல் தான். ஓகே, இன்டூ எலிமெண்ட்ரி சார்ஜ்.
இப்போ தான் எலிமெண்ட்ரி சார்ஜுக்கு டைமென்ஷன் பார்த்தோம் 18. சரியா? சார்ஜ் கரண்ட் இஸ் ஈக்குவல் டு வாட் இஸ் கரண்ட்? கரண்ட் இஸ் ஈக்குவல் டு சார்ஜ் பை டைம். ஓகே, அப்போ சார்ஜ் ஈக்குவல் டு கரண்ட் இன்டு டைம். இப்போ கரண்ட்டோட டைமென்ஷன் ஃபார்முலா ஆம்பியர், ஏ டீயோட டைமென்ஷன் ஃபார்முலா கேபிட்டல் டி. ஸோ இப்போ தான் கியூவோட டைமென்ஷன் ஃபார்முலா பார்த்தோம் 18, அந்த ஏடியை தான் இங்கே எழுதியிருக்கேன். சரியா? ஸோ இப்போ என்ன ஆகும் நமக்கு? ஏ டி மோல் இன்வர்ஸ், அவ்வளோதான். Okay, so this is the dimension formula for Faraday constant. That's all. Yes. Then next we have plane angle and solid angle. Okay, so what is plane angle and solid angle? Plane angle and solid angle ரெண்டுத்துக்குமே நமக்கு என்ன இருக்கு அப்படின்னா யூனிட் உண்டு. plane angle-க்கும் யூனிட் உண்டு, solid angle-க்கும் யூனிட் உண்டு. plane angle-ஓட யூனிட் வந்து ரேடியன், solid angle-ஓட யூனிட் வந்து ஸ்டிரேடியன். ரெண்டுத்துக்குமே யூனிட் உண்டு. பட் ரெண்டுத்துக்குமே டைமென்ஷன் ஃபார்முலா கிடையாது. பிளேன் ஆங்கிளுக்கும் டைமென்ஷன் ஃபார்முலா கிடையாது, சாலிட் ஆங்கிளுக்கும் டைமென்ஷன் ஃபார்முலா கிடையாது. ஸோ அப்போ யூனிட் இருந்து டைமென்ஷன் ஃபார்முலா இல்லாத ரெண்டு குவான்டிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேடியன் அண்ட் ஸ்டிரேடியன். ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, வரத்துக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. யூனிட் உண்டு பட் டைமென்ஷன் ஃபார்முலா கிடையாது. ஸோ ரேடியன் அண்ட் ஸ்டிரேடியன் ஹேஸ் யூனிட் பட் நோ டைமென்ஷன். தே போத் ஹாவ் யூனிட், ஓகே, பட் நோ டைமென்ஷன். யூனிட் இருக்கு பட் டைமென்ஷன் கிடையாது. எஸ், கிளியர்? ஓகே, நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. இது வந்து வரத்துக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. தென் நெக்ஸ்ட் இப்போ பிளேன் ஆங்கிள்லாம் என்னன்னு பார்க்கலாம். வாட் யூ மீன் பை பிளேன் ஆங்கிள்? ஸோ வாட் இஸ் பிளேன் ஆங்கிள்? ரேஷியோ ஆஃப் சப்டெண்டட் ஆர்க் லெங்த் ஆன சர்க்கிள். சர்க்கிளில் ஒரு ஆர்க் வந்து எவ்வளோ ஆங்கிளை சென்டரில் சப்டெண்ட் பண்ணும். ஓகே, ஒரு ஆர்க்கு ஓகே சென்டர் ஆஃப் த சர்க்கிளில் எவ்வளோ ஆங்கிளை சப்டெண்ட் பண்ணும் டு த ரேடியஸ். இந்த ரெண்டுத்துக்கும் உள்ள ரேஷியோ ஆங்கிள் சப்டெண்டட் பை தி ஆர்க், ஓகே, ஆன் அ சர்க்கிள் டு ரேடியஸ். ஓகே, இதானது. ஓகே, ஸோ பிளேன் ஆங்கிள். ஸோ வாட் இஸ் பிளேன் ஆங்கிள்? பிளேன் ஆங்கிள் இஸ், ஸோ எப்படி நம்ம டயக்ராமேட்டிக்காக போடலாம். இது வந்து நம்ம ஒரு சர்க்கிள். ஓகே, ஸோ இதான் சென்டர் ஆஃப் த சர்க்கிள். இந்த பார்ட்டை தான் நம்ம வந்து ஆர்க்குன்னு சொல்லுவோம். திஸ் இஸ் ஆர்க், திஸ் பார்ட் இஸ் ஆர்க். ஓகே, இந்த ஆர்க் வந்து இந்த சென்டர் ஆஃப் த சர்க்கிளில் எவ்வளோ ஆங்கிளை மேக் பண்ணுது. ஸோ ஆங்கிள் மேட் பை த ஆர்க் அட் த சென்டர் ஆஃப் த சர்க்கிள். ஓகே, ஸோ ரேஷியோ ஆஃப் தி தட் இஸ் சப்டெண்டட் ஆர்க் லெங்த் ஆன் அ சர்க்கிள் டு அ ரேடியஸ். ஓகே, இந்த லெங்த் எவ்வளவு? இந்த லெங்த் வந்து எல். subtended arc length, ratio of subtended arc length. So இதான் arc length L. Okay, இந்த arc length L-க்கும் இந்த radius of a circle இதுக்கும் உள்ள ratio தான் என்னது? plane angle. So plane angle is represented by theta. Okay, subtended arc length on a circle, that is L, by radius of the circle R. So L by R, theta is equal to L by R. Okay, total circumference of the circle centerல எவ்வளவு angle make பண்ணும்? ஒரு arc, குட்டி arc, length L arc, அது வந்து தீட்டாங்கிற angle make பண்ணுது. Total circumference of the circle, okay, எவ்வளவு angle centerல make பண்ணுமோ அதானது இந்த சர்க்கிளோட okay total angle, சர்க்கிளோட சென்டர்ல எவ்வளவு angle make பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஓகே, அதுக்கு எப்படி பார்க்கறது நமக்கு? ஸோ நமக்கு arc lengthக்கு ஃபார்முலா தெரியும். Arc length is equal to arc length equal to theta by 360 into 2 pi r அப்படிங்கிற ஃபார்முலா இருக்கு நமக்கு. arc length equal to theta by 360 into 2 pi r. ஓகே, இந்த arc length நான் L ன்னு எடுத்துக்கிறேன். equal to theta by 360 நமக்கு என்ன எழுதிக்கலாம்? 2 pi radian எழுதிக்கலாம். ஓகே, into 2 pi r. சரியா? இந்த 2 pi கேன்சல் ஆயிடும். அப்ப L equal to theta into r ன்னு கிடைக்கும். ஸோ இதுல இருந்தா நம்ம என்ன பண்றோம்? theta equal to L by r அப்படின்னு நம்ம derive பண்ணோம். எஸ் கிளியர்? ஓகே, ஸோ வாட் இஸ் தி ஆங்கிள் subtended at the center? ஓகே, by the arc of length L. அது என்னது? the angle subtended at the center of the circle by arc of length L equal to theta equal to L by r. ஓகே, ஸோ எப்படி அந்த ஃபார்முலா டெரைவ் ஆச்சு? ஆர்க் லெங்த் ஈக்குவல் டு தீட்டா பை 360 இன்டூ 2 பை ஆர் அப்படிங்கிற ஃபார்முலா இருக்குது. இந்த ஃபார்முலாலேருந்து ஆர்க் லெங்த்தை எல்லுன்னு எழுதிக்கலாம். தீட்டா பை 360 அப்படிங்கிறது 2 பை, ஓகே, இன்டூ 2 பை ஆர். இந்த 2 பை கேன்சல் ஆகிடும். அப்போ நமக்கு எல் என்ன கிடைக்கும்? எல் ஈக்குவல் டு தீட்டா இன்டூ ஆர். ஸோ ஃப்ரம் திஸ் தீட்டா கேன் பி டெரைவ்ட் அஸ் எல் பை ஆர். ஓகே, ஸோ இது இந்த குட்டி ஆர்க்கு எல்லுங்கிற ஆர்க்கு சப்டன் பண்ணுற ஆங்கிள் தீட்டா. இதுவே டோட்டல் சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள்,
ஓகே சென்டரில் எவ்வளோ ஆங்கிளில் வந்து சப்டன் பண்ணும் அப்படின்னா இட் வில் சப்டன் 2π ரேடியன். therefore சர்க்கிள் ஹேஸ் 2π ரேடியன்ஸ் நம்ம சொல்லலாம். ஓகே ஸோ டோட்டல் சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள் சென்டரில் எவ்வளோ ஆங்கிளை மேக் பண்ணும் அப்படின்னா 2π ரேடியனை மேக் பண்ணும். therefore சர்க்கிள் ஹேஸ் 2π ரேடியன்ஸ்னு சொல்லலாம். ஓகே இதான் வந்து பிளேன் ஆங்கிள். இப்போ பிளேன் ஆங்கிளுக்கு என்ன ஃபார்முலா? ஓகே பிளேன் ஆங்கிள் θ = L/R. ஏன்னா சின்ஸ் இட் இஸ் த ரேஷியோ ஆஃப் டூ சிமிலர் குவான்டிட்டிஸ், இதுக்கோட டைமென்ஷனும் எல் தான், இதோட டைமென்ஷனும் எல் தான், எல் கேன்சல் ஆகிடும். அதனால என்னது ஓகே இதுக்கு டைமென்ஷன் கிடையாது. பிளேன் ஆங்கிளுக்கு தோ இட் ஹாஸ் காட் யூனிட் அஸ் ரேடியன், இட் ஹாஸ் நோ டைமென்ஷன். ஏன் டைமென்ஷன் கிடையாது? நியூமரேட்டரோட டைமென்ஷனும் டினாமினேட்டரோட டைமென்ஷனும் சேம், அதனால இதுக்கு டைமென்ஷன் கிடையாது. சரியா? திஸ் இஸ் பிளேன் ஆங்கிள். அப்போ வாட் இஸ் சாலிட் ஆங்கிள்? ஓகே இப்போ சாலிட் ஆங்கிள்லாம் என்னென்னு பார்க்கணும். ஸோ வாட் யூ மீன் பை சாலிட் ஆங்கிள்? ஓகே ரேஷியோ ஆஃப் சப்டெண்டட் ஏரியா, அது சப்டெண்டட் ஆர்க், ரேஷியோ ஆஃப் சப்டெண்டட் ஆர்க் லெங்த் ஆன் அ சர்க்கிள் ஓகே டு ரேடியஸ். ஓகே சப்டெண்டட் ஆர்க் லெங்த் பை ரேடியஸ். ஓகே ஸோ இது என்னது? ரேஷியோ ஆஃப் சப்டெண்டட் ஏரியா ஆன் அ ஸ்பியர், அது சர்க்கிள் இது ஸ்பியர், ஞாபகம் வச்சுக்கோ. ஓகே இது 2 டைமென்ஷன், இது 3 டைமென்ஷன். இது வந்து சர்க்கிள் 2 டைமென்ஷன், இது ஸ்பியர் 3 டைமென்ஷன். ஓகே ரேஷியோ ஆஃப் சப்டெண்டட் ஏரியா, அப்போ சப்டெண்டட் ஏரியா ஏ, ரேஷியோ ஆஃப் சப்டெண்டட் ஏரியா ஏ ஆன் அ ஸ்பியர் டு த ஸ்கொயர்டு ரேடியஸ், தட் இஸ் ரேடியஸ் ஸ்கொயர், ஏரியா பை ரேடியஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒமேகா. ஓகே இது வந்து ஒமேகா ஈக்குவல் டு A/R². இதானது சாலிட் ஆங்கிள். ஸோ சாலிட் ஆங்கிளோட டெஃபினேஷன் என்னது? ரேஷியோ ஆஃப் சப்டெண்டட் ஏரியா, இதானது ஏ தான் சப்டெண்டட் ஏரியா ஆன் அ ஸ்பியர் ஓகே டிவைடட் பை radius square to radius square. Okay, that is divided by radius square. So this is represented by the letter omega. So omega equal to A/R². இப்போ A ஓட டைமென்ஷன் ஃபார்முலா என்னது? ஏரியா டைமென்ஷன் ஃபார்முலா வந்து L². R² ஓட டைமென்ஷன் ஃபார்முலா என்னது? அதுவும் L² தான். ஓகே அப்போ L² என்னவாயிடும்? கேன்சல் ஆகிடும். அப்போ இதுக்கும் என்ன கிடையாது? டைமென்ஷன் கிடையாது. அப்போ சாலிட் ஆங்கிளுக்கும் டைமென்ஷன் கிடையாது, பிளேன் ஆங்கிளுக்கும் டைமென்ஷன் கிடையாது. பிளேன் ஆங்கிள் சாலிட் ஆங்கிள் ரெண்டுமே வந்து யூனிட் இருக்கு, ஆனால் டைமென்ஷன் கிடையாது. பிளேன் ஆங்கிளோட யூனிட் ரேடியன், சாலிட் ஆங்கிளோட யூனிட் ஸ்டிரேடியன், ரெண்டுத்துக்குமே யூனிட் உண்டு பட் நோ டைமென்ஷன். எஸ் ஆர் யூ ஆல் கிளியர்? ஓகே yes, hope you all understood this session. Let us come with different problems tomorrow. Okay, dimension based problems. Okay, let us discuss dimension based problem tomorrow. So if you like this video, please share, view and subscribe. Thank you my dear children.